எந்த காலத்துக்கு இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் திருமந்திரம் ஒரு புக் வந்துருக்கு. எல்லா வருஷத்துக்கும் முதலத்துல ஒரு வருடாங்கன்னா அவன் எப்படி இருக்கும், ஒரு கலக்கிறதுக்கு முன்னாடி வருடாந்திரம் எதிர்களுடைய அடியை செய்வதற்கு நிறைய காலங்கள் 3000 பாட்டு இருக்கும். ஆனால் இந்த தமிழ் தான் இருக்கு. எத்தனை பேர் இந்த தமிழை அழகாக படிக்க தெரியும், அதனுடைய அர்த்தத்தை புரிய தெரியும். அதனால இந்த மாதிரி பாட்டுகள் நிறைய இருக்கு. அதாவது 5 இந்திரியங்கள், 5 எலிமெண்ட்ஸ் ஆக இந்த யூனிவர்ஸ், அதே 5 எலிமெண்ட்ஸ் ஆக இந்த பாடி ஆல்சோ. இது ரெண்டையும் நம்மளுடைய மனத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த அந்த ஐம்பொருள் இல்லையா, இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பாட்டுகள் இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுடைய பாடி கான்ஃபிடன்ஸ் அதுதான் தொடர்ச்சி இருக்கும். சிக்ஸ்ன்றது நாடாது, பேரியன்பத்தை நாடு அப்படின்றது மீனிங் இருக்கு. இது வந்து காட் இஸ் கிரேட். ஆனால் அவர் உங்களுடைய 5 சென்சஸை வந்து நீங்கள் அடக்கினீங்கன்னா நீங்கள் வந்து மனுஷனா மாறலாம், மனுஷனா இருக்கலாம். இல்லைன்னா ஒரு மதம் பிடித்த யானை மாதிரி உங்களுடைய மனதை வந்து உங்களை அழைத்து விட்டுருக்கும். மதம் பிடித்த யானை வந்து நம்மளுடைய மனத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா வேற இடம் அடைய வேண்டியதுதான். அதனால முதல்ல வந்து கடவுளை உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளுடைய சக்தியை புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள இருக்கிற சக்தியை புரிஞ்சு மனசே